ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி டமல் டமல் செஷன். ஸோ இன்னைக்கும் நான் தான் எப்பவும் போல உங்களுக்கு டமல் டமல் செஷன் கொண்டு போக போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது. 12 months வேலிடிட்டியோட. ஸோ 1 or 2 days தான் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. CWJ20 அப்படிங்கிற கோடு, CWJ20 or 10, ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒரு கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கொயரிஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஜாக்சன் சாருக்கு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ சார் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, நீங்க எந்த பேக்கேஜ் வாங்கினாலுமே அது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன கொயரிஸ் இருந்தாலும் சரி, நீங்க வந்து கண்டிப்பா சாட் சொல்லுங்க, சரியா? ஓகே, நீங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்றீங்க. கமெண்ட் வந்து சார் எப்பவும் பாப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நீங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, ஓகே? ஸோ கமெண்ட்ல சார் பார்த்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், சரியா? ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க இப்பவே வாங்கிக்கோங்க. 2 days தான், 2 நாள் தான் இருக்கும், ஓகேவா? சரி, இன்னைக்கான செஷன் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, 50 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் நீங்க போட்டிருக்கணும். அண்ட் அதோட சொல்யூஷன் பாத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சேர்த்து சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, கியூல இருந்து எம்மோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. கியூல இருந்து எம்மோட டைரக்ஷன் என்ன? நார்த் வெஸ்ட், சாரி, சவுத் ஈஸ்ட், ஓகேவா? சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர், ஓகே? சவுத் ஈஸ்ட். அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ அப்படி டைம் போயிட்டே இருக்கட்டும், நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 மீட்டர் வெஸ்ட் வருமா? ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஜி இருக்காங்க அப்படின்னா ஆர்ல இருந்து ஜி எவ்வளவு மீட்டர் வரும்? 4 மீட்டர் வரும். ஏன்னா இங்க இங்க 2 மீட்டர் வரும். இங்க வந்து 6 போயிடும், பேலன்ஸ் இங்க ஒரு 2 இருக்கும். ஸோ 2 மீட்டர். என்ன டைரக்ஷன்? வெஸ்ட். ஸோ வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ 2 மீட்டர் வெஸ்ட் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்படி டைம் போயிட்டே இருக்கட்டும், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? பிஎல் தானே வரும். பிஎல் தான் வரும், ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பிஎல் வரும். அடுத்து ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சிச்சு. இதோட ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேவா? ஹூ இஸ் த வைஃப் ஆஃப் என்ஸ் ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் இன் லா? ஓகேவா? இது உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? இது என்ன பார்க்கணும்? என்னோட
ஃபாதர்ஸ், என் இங்க இருக்காங்க, என்னோட ஃபாதர்ஸ், மதர்ஸ், ஹஸ்பண்ட்ஸ், பிரதர் இன்லா யாரு? கே தானே. ஓகேவா? கே வருவாங்க. அண்ட் இந்த கேவை நம்ம எப்படி போடலாம்? பி சிஸ்டர் இன்லான்னு போட முடியாது. சீஸ் டாட்டர் இல்ல, வர முடியாது. ஐயோட டாட்டர் இன்லான்னு போடலாம், ஐயோட சன் இன்லான்னு போடலாம். ஆனா இங்க எதுவுமே வராது. ஓகே, ஐஸோட டாக்டரா, ஐயோட டாக்டரா வருது. ஓகே ஓகே, இந்த கேயோட ஒய்ஃப், சரியா? ஒய்ஃப் ஆஃப் என்ஸ். ஓகே ஓகே, அப்ப இந்த கேயோட ஒய்ஃப் யாரு? ஓ. அந்த ஓங்கிறவங்க ஐயோட டாக்டர் தானே. இப்ப புரிஞ்சுச்சா இந்த கொஸ்டின்? இது உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா ரொம்ப ஈஸி. எப்படின்னா, என் இருக்காங்க, என்னோட ஃபாதர் எல், எல்லோட மதர் யாரு? சி, சியோட ஹஸ்பண்ட் யாரு? பி. அண்ட் இந்த ஹஸ்பண்டோட பிரதர் இன்லா யாரு? கே. ஓகேவா? இந்த பியோட பிரதர் இன்லா கே. அண்ட் இந்த கேயோட ஒய்ஃப், சரியா? இந்த ஒய்ஃப் பாத்துக்கோங்க. சோ ஒய்ஃப்னா ஓ தானே வருவாங்க. சோ அப்போ ஓதா வந்து ஐக்கு, அப்போ ஓங்கிறவங்க ஐக்கு டாட்டர்னு வரணும். சோ ஓங்கிறவங்க ஐக்கு டாட்டர், சரியா? சோ அவ்வளவுதான், சிம்பிள் தான். நீங்க பிளட் ரிலேஷன்ல கிளியரா இருந்தீங்கன்னா இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிக்கு கியூ என்ன வேணும்னு கேட்காங்க. சிக்கு கியூ வந்துட்டு சிக்கு கியூ தானே. சோ அப்போ டாட்டர் இன்லா வரும். அடுத்து எம்முக்கு கே என்ன வேணும்? எம்முக்கு வந்து சன் இன்லா வருமா? சன் இன்லா. ஓகேவா? சரி, அடுத்து இந்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சோ 20 செகண்ட் கொடுக்குறேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆகாது, ஏன்னா நமக்கு வந்துட்டு ஹச்ல இருந்து பி போகவே முடியாது. சோ இந்த இடத்துல அதனால வந்து இங்க ஃபாலோ ஆகாது. அதுக்கப்புறம் இ லெஸ் தென் கியூ போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இங்க இருக்கு பாருங்க, கியூ கிரேட்டர் தென் கியூ, அப்புறம் ஹச்ல இருந்து நம்மளால இ போட முடியும். சோ அது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, இதுக்கு என்ன வரும் ஆன்சர்? இ போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஜி லெஸ் தென், இந்த எஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து நமக்கு பி வரைக்கும் போக முடியும். சோ இதுவும் கரெக்ட் தான். அடுத்து இதுல இந்த இடத்துல பாருங்க, அப்புறம் இங்க டி இருக்கு, அந்த டி இங்க நம்மளால போட்டா கரெக்டா வரும். சரியா? சோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் 1 and 2 ஃபாலோஸ். சரி, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, இதுக்கு என்ன வரும்? நெய்தர் 1 or 2 ரெண்டுமே வராது. சரியா? ரெண்டுமே வந்துட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சோ ரெண்டுமே வராது. அடுத்து அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் இ. ஓகேவா? ஆப்ஷன் இ போத் 1 and 2 ஃபாலோஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் மண்டே ஆர் டியூஸ்டே பாசிபிலிட்டியா? எல்லா மண்டேவும் டியூஸ்டா இருக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதே மாதிரி சம் ஃப்ரைடே ஆர் நாட் வெனஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரைடேவும் வெனஸ்டேவும் வந்து சம் பார்ட் நாட் கண்டிஷன்ல தானே இருக்கு. சோ கரெக்ட் தான். ஓகே, சோ இது டெஃபினட்டா கொடுத்ததுனால கரெக்ட். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி செக் பண்ணலாமா? ஆப்ஷன் பி ஒன்லி 2 கொடுத்துருக்கான். சம் ரெட் ஆர் நாட் பிங்க். சம் பார்ட் ஆஃப் ரெட் வந்து நாட் பிங்கா.
ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப்புக்கு டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஆல் ஒயிட் கேன் நெவர் பி ரெட். எல்லா ஒயிட்டும் ரெட்டா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஒயிட்டும் ரெட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சம் பார்ட் ஆஃப் ஒயிட் வந்து ரெட்டா இல்ல. ஸோ அப்போ எல்லா ஒயிட்டும் அதுதான் கரெக்ட். ஓகே, வாய்ப்பே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் பி ஒன்லி 2 செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, இதுக்கும் ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி 2 ஃபாலோஸ். சம் ஆப்பிள் ஆர் கிவின்னு கொடுத்துருக்கான். சம் பார்ட் ஆஃப் ஆப்பிள் கிவியா இல்லையே. ஓகே, நோ ஆப்பிள் இஸ் கிவி. ஏன்னா இங்க கிரேப்ஸ் கம்ப்ளீட்டா ஆப்பிள் கூட நாட் கண்டிஷன்ல இருக்கும்போது நோ ஆப்பிள் இஸ் கிவி அப்படின்னு தான் போட முடியுமே தவிர நம்மளால சம் ஆப்பிள் அந்த இது கிவி போட முடியாது தானே. ஓகே, கரெக்ட் தானே. ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் 2 ஃபாலோஸ். எல்லாம் பார்க்கலாமா? ஆல் லைன் கேன் நெவர் பி கேட். எல்லா லைனும் கேட்டா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சோ இங்க இது செக் பண்ணுங்க சரியா. ஓகே, எனக்கு அது புரியல. சம் ஜீப்ரா ஆர் நாட் டாக். சம் ஜீப்ரா வந்து டாக் டெஃபினட்டா அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ அப்ப இது கண்டிப்பா வராதுன்னு தெரியும். இது எப்படி வராது? ஆல் லைன் கேன் நெவர் பி கேட். எல்லா லைனும் கேட்டா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் வந்து ஜீப்ரா கூட தான் நாட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ கேட்டா இருக்க வாய்ப்பே இல்லை கொடுத்துருக்காங்க. கேன் பீன் கொடுத்திருந்தா கூட கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். சரியா, இங்க வந்து கேன் நெவர் பீன் கொடுத்துருக்கான். ஸோ தப்பு தான். ஸோ அதனால நெய்தர் ஒன் நாட் 2 கொடுத்துருக்கான். சரியா, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, 20 செகண்ட் தான் டைம். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1. ஓகேவா, ஆப்ஷன் பி 1 தான் ஆன்சர். ஓகே, 1 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. இங்க அந்த சொல்யூஷன் இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்டோட பேராஃப் லெட்டர். டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வேர்டோட பேராஃப் லெட்டர் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இங்க வந்துட்டு 2 இருக்கு சரியா. NT வரும், அடுத்து RP. மொத்தமா 2 பேராஃப் லெட்டர் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆப்லிட்ரேட். ஓகே, இதோட பேராஃப் லெட்டர். ஆப்லிட்ரேட் அப்படிங்கிற வேர்டோட பேராஃப் லெட்டர். ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 3. 3 பேராஃப் லெட்டர் இருக்கு பாருங்க. TR, RT, அப்புறம் வந்து இங்க LE. ஓகே, 3 பேராஃப் லெட்டர் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மினிட் டைம் கொடுக்குறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட் 1 minute. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சூரஜ், நிதிஷ், ராஜேஷ், மஞ்சித், கபில், ராபின், விவேக், சச்சின். ஓகேவா? இதுதான் ஆர்டர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 9 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரியா? சரி, டைம் முடிஞ்சுச்சு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. NLJMOKHPI. ஓகேவா? அது அதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
சரி ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் பாருங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. YW, அப்புறம் ஒரு கேப் விட்டு X, அப்புறம் ஒரு கேப் விட்டு T, அண்ட் 4 கேப் விட்டு U, Z, 3 கேப் விட்டு V. இப்போ டோட்டலா 16 சீட்ஸ் வரணும். ஓகேவா? 16 சீட்ஸ் வரணும். அதுல வந்துட்டு 7 பேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிய போது ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? F கெமிஸ்ட்ரி, C சுவாலஜி, G சைக்காலஜி, D மேக்ஸ், H பிசிக்ஸ், A இங்கிலீஷ், E கம்ப்யூட்டர், B பாட்னி. ஓகேவா? இதான் ஃபைனல் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சு. எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம்? ஸோ இதுவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட சேர்த்து 24 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இந்த ஸ்பீட்ல வந்து நீங்க எக்ஸாம்ல போட்டீங்கன்னா உங்களால வந்து கட்டாயம் ஸ்பீடாவே ரீசனிங் செஷனை முடிக்க முடியும். சரியா? இந்த டைமர் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 8%. சரியா? ABCD H வரைக்கும் 8 பேர் வந்து சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. எல்லாருமே இன்சைட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஈச் ஆஃப் தம் வந்து வேற வேற சப்ஜெக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஆனா யாரும் நெசசரி சேம் ஆர்டர்ல இருக்கல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? Only 2% sit between E and one who likes maths. ஓகேவா? மேக்ஸ் பிடிச்சவங்களுக்கும் ஈக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. ஓகே, இத நம்ம டெஃபினட்டா ஏதாவது எடுக்கலாமான்னு பார்க்கலாம். ஓகேவா? one who likes English sits second to the left of D. D ஓட செகண்ட் லெஃப்ட் இருக்காங்க. இதை எடுத்து பார்க்கலாம். B sits third to the left of H who likes physics. அதாவது H அப்படிங்கிறவங்களுக்கு பிசிக்ஸ் பிடிச்சிருக்கு. அவங்களோட தேர்ட் லெஃப்ட்ல, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? B இருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க. only 2% sit between E and one who likes maths. ஓகே, இங்க E வந்து இமீடியட் நெய்பர் ஆஃப் B இருக்கா? B யோட இமீடியட் நெய்பர் ஒண்ணு நமக்கு இங்க வரலாம், அல்லாட்டி ரைட் சைட்ல வரலாமா? சோ 2 பாசிபிலிட்டி வருது. Hக்கு பிசிக்ஸ் பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு தேர்ட் லெஃப்ட்ல, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் B இருக்காங்க. B யோட இமீடியட் நெய்பர் E. ஓகேவா? B யோட இமீடியட் நெய்பர். இப்போ அந்த மேக்ஸ் போடலாம். Eக்கும் மேக்ஸ் பிடிச்சவங்களுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. சோ அப்போ இதுலயே நமக்கு 2 பாசிபிலிட்டி வரும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, E இங்க போட்டிருக்கோமா? E இங்க போட்டிருந்தோம் அப்படின்னா ஈக்கும் இந்த சைடு 2 பிளேஸ் தள்ளி மேக்ஸ் போடலாம். மேக்ஸ் பிடிச்சவங்க மேக்ஸ் போடலாம். இதே E இங்க இருக்குன்னா
இ பி இங்க போட்டோமா, இந்த சைடு போட்டு நமக்கு மேக்ஸ் பிடிச்சவங்க வரலாம்ல. ஓகேவா, ஹச் பிசிக்ஸ் இப்படியும் நமக்கு வரலாம். இதுல இருந்து ரெண்டு பாசிபிலிட்டி, 1ன்னு வச்சுக்கலாம் 1ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்க பி இருக்குன்னா இ இருக்குன்னா இக்கு 2 பிளேஸ் தள்ளி தானே நமக்கு மேக்ஸ் வரணும். சோ அப்ப இங்க மேக்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா அதே பாசிபிலிட்டி வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், இ பி ஹச் பிசிக்ஸ் 2 பிளேஸ் தள்ளி நடுவுல 2 பேர் தானே இருக்கணும் மேக்ஸ் பிடிச்சவங்களுக்கு. சோ அப்போ மேக்ஸ் என்னோட பிக்சர் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து ஹச் பிசிக்ஸ் பிடிக்கிற மாதிரி போட்டிருந்தோமா, அண்ட் மேக்ஸ் ஈக்கு 2 பிளேஸ் தள்ளி 1 2 பிளேஸ் தள்ளி இங்க யார் இருக்காங்க, மேக்ஸ் வருவாங்க. இந்த இடத்துல மேக்ஸ் வருவாங்க. ஓகேவா, சோ எப்படி நம்ம போட்டிருக்கோம் புரியுதுல. அடுத்து பார்க்கலாம். அடுத்து the one who likes English sits second to the left of D. ஓகே, இந்த 4 இது போட்டிருக்கோம்ல. இதுக்கப்புறம் இந்த நான் இதே வச்சு ஏதாவது ஃபில் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் டியோட லெஃப்ட்ல செகண்ட் லெஃப்ட்ல வந்து இங்கிலீஷ் பிடிச்சவங்க இருக்காங்க. ஓகே, only 3% in between one who likes English. Okay, neither D nor E likes botany. ஓகேவா, இந்த E எழுதிருக்கோம்ல, இவங்களும் D வந்து பாட்னி பிடிக்காது. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், F who likes chemistry. எப்படி இருக்கலாம், இதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். G is not immediate neighbor of one who likes physics and English. பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு பக்கத்துல G வரக்கூடாதான். ஓகேவா, பிசிக்ஸ்க்கு பக்கத்துல G வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஜேக்கு செகண்ட் ரைட்ல கெமிஸ்ட்ரி வரணும். ஓகேவா, ஜேக்கு செகண்ட் ரைட்ல கெமிஸ்ட்ரி, ஜிக்கு செகண்ட் ரைட்ல கெமிஸ்ட்ரி வரணும். சோ G இங்க வரக்கூடாதுன்னா G இங்க போட்டுட்டு G இங்க போட்டாதான் ஜியோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் நமக்கு E வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி வரும். ஓகேவா, அப்படிதானே வரும், கரெக்ட் தானே. சோ G இங்க போட்டாதான் ஜியோட செகண்ட் ரைட். அடுத்து இங்க நீங்க G போட்டீங்கன்னா G வந்து பி பிளேஸ்ல வரும். கரெக்டா பார்க்கலாம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். F who likes chemistry. ஓகே, F அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கணும். சோ அப்ப 2 பேரை நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகே, அப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ G இங்க வராதுன்னு பார்த்துட்டோம், G இங்கதான் வரும். ஜியோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல F போட்டு நம்மளால ஃபில் பண்ண முடியுமா, முடியாது. அடுத்து G நம்ம இங்க போட்டு ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல F லைக் கெமிஸ்ட்ரின்னு ஃபில் பண்ண முடியுமா, முடியாது. ஓகே, அடுத்து G நான் இந்த இடத்துல போட்டுட்டு ஜியோட செகண்ட் ரைட்ல F லைக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ஃபில் பண்ண முடியுமா, F இருக்காங்க அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கணும். அவங்க யாரு, ஜியோக்கு செகண்ட் ரைட்ல இருக்காங்க, ஆனா அந்த G வந்து பிசிக்ஸ் பக்கத்துல வரக்கூடாது. சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு கண்டிப்பா ரிமூவ் ஆயிரும். ஏன்னா எங்கேயுமே நம்மளால G ஃபில் பண்ண முடியல. ஓகேவா, அடுத்து இங்க பிசிக்ஸ் நமக்கு இங்க G வராது, இங்க G வராது. அப்ப G இங்கதான் வரும். ஜிக்கு ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் F அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும். வந்துருச்சா? ஓகே, இப்படிதான் போடணும். அடுத்து இப்ப இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. அடுத்து இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு G இங்க வரக்கூடாதுன்னா G நான் இங்க போட்டேன்னா F ஃபில் பண்ண முடியுமா, முடியாது. G நான் இங்க போட்டேன்னா F ஃபில் பண்ண முடியுமா, முடியாது. G இங்க போட்டா முடியாது. அது போக G இந்த 2 பிளேஸ்லயுமே இந்த 2 பக்கமே வராது. சோ அப்ப இந்த பாசிபிலிட்டியும் நமக்கு ரிமூவ் ஆகுது. ஓகேவா, இதுவுமே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாசிபிலிட்டியில நம்மளால G ஃபில் பண்ணவே முடியாது. இதுல இங்க வந்து நம்ம இங்க G ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இதுலயும் G ஃபில் பண்ணி பார்க்கலாமா. G வந்து இங்க வரக்கூடாது, G இங்க வரக்கூடாது. அப்ப G வந்து இங்கதான் வரும். ஜியோட செகண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல F அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும். ஓகேவா, சோ இந்த மாதிரியான ஏதாவது கொஸ்டின் வந்திருந்ததுன்னா நீங்க வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டியை ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் தேடி எடுக்கணும். சரியா, வந்து நீங்க அந்த ஆர்டர்லயே ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து இதை எடுக்கலாம், இந்த D வச்சு இதை எடுக்கலாமா. D வச்சு எடுத்து பார்க்கலாம். the one who likes English sits second to the left of D. டியோட செகண்ட் லெஃப்ட்ல இங்கிலீஷ் இருக்கணும். அண்ட் அந்த இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர் இருக்கணுமா. ஓகேவா, இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர். ட்ரை பண்ணலாமா. இப்போ இந்த இடத்துல நான் D எடுத்து இங்க இங்கிலீஷ் போட்டேன்னா இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர் போட முடியுமா, முடியாது. ஓகே, நான் இந்த இடத்துல D எடுத்து இங்க இங்கிலீஷ் போட்டேன் அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர் வருமா. இந்த இடத்துல சுவாலஜி போடுற மாதிரி வருது. ஓகே, அடுத்து இப்ப இந்த பாசிபிலிட்டில பாருங்க, D இங்க எடுத்து டியோட செகண்ட் லெஃப்ட்ல இங்கிலீஷ்,
இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர் போட முடியுமா? முடியாது. சோ அப்ப இங்க டி எடுக்க முடியாது. வேற எங்க டி எடுக்கலாம்? வேற எந்த இடத்துல டி எடுக்கலாம்னு பாருங்க. இங்க டி எடுக்கலாமா? டி எங்க எடுத்தேன்னா டியோட செகண்ட் லெஃப்ட் இங்கிலீஷ் அண்ட் இந்த இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர். கரெக்டா வந்துருச்சா? இங்கிலீஷ்க்கும் சுவாலஜிக்கும் நடுவுல 3 பேர். நமக்கு இந்த ஜி வந்து சைக்காலஜின்னு போட்டிருந்தோம் தானே. கெமிஸ்ட்ரியோட செகண்ட் லெஃப்ட்ல சைக்காலஜி அதுவும் வரும். கெமிஸ்ட்ரியோட செகண்ட் லெஃப்ட்ல சைக்காலஜி. ஏன்னா ஒன் who likes psychology sits immediate neighbor of one who likes maths. மேக்ஸுக்கு இமீடியட் நெய்பர் வந்து நமக்கு சைக்காலஜி. மேக்ஸோட இமீடியட் நெய்பர் சைக்காலஜின்னு போட்டோம். ஓகே, இப்போ ஏக்கு சுவாலஜி கிடையாது. ஏக்கு சுவாலஜி கிடையாது. ஓகேவா? ஏ எங்க இருக்காங்க? ஏங்கிறவங்களுக்கு சுவாலஜி வராது. சரி, வேற ஈக்கும் டிக்கும் வந்து பாட்னி ரெண்டுமே வராதான். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இ இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி. ஆனா இந்த டி நெய்தர் டி ஆர் இ லைக்ஸ் பாட்னின்னு கொடுத்துட்டான். இந்த ஈயும் பாட்னி கிடையாது, டியும் பாட்னி கிடையாது. ஆனா இந்த பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல தான் பாட்னி வர மாதிரி இருக்கும். சோ இது ரிமூவ் ஆயிடும். இப்ப இதை செக் பண்ணலாம். இந்த இடத்துல ஈயும் டியும் தானே பாட்னி கிடையாது. ஈயும் டியும் தான் பாட்னி கிடையாது. பிங்கிறது பாட்னி வரலாம்ல. பிங்கிறவங்களுக்கு பாட்னி வரலாம்ல. சோ பிக்கு பாட்னி போட்டுக்கலாம். அடுத்து இ டி. இப்போ வேற ஏதாவது ஃபில் ஆகாம இருக்கா? வேற என்ன ஏதாவது நம்ம பார்க்காம இருக்குமா? Zoology, physics, English. G is immediate, not an immediate neighbor of physics, English. Okay, and ஏக்கு சுவாலஜி பிடிக்காதுன்னா மேபி ஏக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏக்கு சுவாலஜி பிடிக்காதுன்னா ஏக்கு கட்டாயம் இங்கிலீஷ் தான் இங்க பிடிக்கும். அப்புறம் சி மட்டும் ஃபில் ஆகாம இருக்கா? அந்த சியை சுவாலஜிக்கு போட்டுடலாம். சி மட்டும் ஃபில் ஆகல, அதை சுவாலஜிக்கு போட்டாச்சு. இப்போ வேற ஏதாவது ஃபில் ஆகாம இருக்கா? ஈங்கிறதுக்கு என்ன ஃபில் ஆகாம இருக்கும்? மேத்ஸ், பாட்னி, கம்ப்யூட்டர். ஓகேவா? கம்ப்யூட்டர் ஃபில் ஆகாம இருக்குல்ல. ஸோ கம்ப்யூட்டர் ஈக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் நீங்க பொறுமையா போட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ செக் பண்ணிக்கலாம். எஃப் கெமிஸ்ட்ரி, சி சுவாலஜி, ஜி சைக்காலஜி, டி மேத்ஸ், ஹச் பிசிக்ஸ், ஏ இங்கிலீஷ், இ கம்ப்யூட்டர், பி பாட்னி. ஓகேவா? கரெக்டா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. certain number of persons வந்து இருக்காங்க. ஸ்ட்ரைட் எல்லாருமே வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து 4th இருக்காங்க. சரியா? அது வந்து லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு தெரியல. சோ நம்ம லெஃப்ட் இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4th இது ரைட் ஹேண்ட்ல இருந்து 4th எக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த எக்ஸை வச்சு வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. V6 ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். V வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா ஒன்னு V இங்க வரலாம், இல்லாட்டி இந்த லெஃப்ட் ஹேண்ட் வரலாம். ஸோ அதுக்கு நமக்கு அதிகமான பாசிபிலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கல. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்துட்டு சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க. there are 7 seats between ஓகே எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவில் 7 சீட்டா. அப்போ 1 2 3 4 5 6 7 7 சீட் இருக்க மாதிரி இங்க போட்டேன். ஏன்னா இதுக்கு ரைட் சைட்ல போகாதுல, லெஃப்ட் தான் போகணும். அப்ப இங்கேயும் பாருங்க. எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவில் 3 4 5 6 7 இங்க இசட் வரும். ஓகேவா? அடுத்து இசட்டோட இமீடியட் நெய்பர் நமக்கு யூ. ஓகே, டி சிட்ஸ் 6th to the left of இசட். ஓகேவா? இசட்டோட இமீடியட் நெய்பர் யூ வரணும். அதே மாதிரி இசட்டோட 6th லெஃப்ட்ல நமக்கு டி வரணும். ஓகேவா? இங்க இசட் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th லெஃப்ட்ல நமக்கு யார் இருக்காங்க? டி இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்க இசட் இருக்காங்கன்னா இசட்டோட 6th லெஃப்ட் தானே. 1 2 3 4 5 6 6th லெஃப்ட்ல டி. அண்ட் இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த there are not more than 18 seats. ஓகேவா? 18 சீட்டுக்கு மேல இல்லையா? சோ செக் பண்ணிக்கலாமா? 2 4 6 8 10 12 14 16 18 சீட் இங்க ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, சரி. அப்போ டீயை வந்து நம்ம லாஸ்டா போட்டோம்னா இப்ப வி இங்க போடுற மாதிரி தான் வரும். அண்ட் இந்த இசட்டோட இமீடியட் வேற என்ன கொடுத்துருக்கான்? நோ சீட் இஸ் லெஃப்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம இந்த டீய லாஸ்ட் எண்ட்ல இருந்தாதான் ஒய் வந்து லாஸ்ட் எண்ட். ஏன்னா ஒய்யோட லெஃப்ட்ல வந்து யாருமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம டி வந்து இங்க லாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம ஒய் போடுறதா இருந்தா 19 சீட் போயிடும். சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆகுது தானே. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க இங்க யோசிக்கணும். ஆல்ரெடி 18 சீட் ஃபில் ஆயிடுச்சு.
இப்ப நான் எப்படி நான் வந்து ஒய்க்கு லெஃப்ட் சைடு யாருமே இல்லைன்னு போட முடியும்? இந்த இடத்துல ஒய் போட்டாதான் ஒய்க்கு லெஃப்ட்ல யாருமே இல்லைன்னு போட முடியும். அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆயிடும் இங்க. அப்போ 19 சீட் வர மாதிரி இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே சரி, இப்ப அடுத்து இதுலயே செக் பண்ணலாமா? இதுலயே வந்து டீக்கு இப்போ வந்து இதுல கம்மியான சீட் தான் இருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய் தான் வந்து இங்க வரும். ஏன்னா ஒய் நோ சீட் இஸ் லெஃப்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தனால அப்போ வந்து ஒய் கடைசியா தான் வரணும். இப்போ அடுத்தடுத்து இந்த இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணலாம். டி வச்சு மற்றதெல்லாம் இசட் ஃபர்ஸ்ட் யூ ஃபில் பண்ணிக்கலாம். டி இசட்டுக்கு இந்த சைடுலயும் யூ வரலாம், இசட்டுக்கு ரைட் சைட்லயும் யூ வரலாம். அப்ப இங்க இன்னொரு பாசிபிலிட்டி வருதா? ஓகே, இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். அந்த இது வந்து கரெக்டா எடுக்கணும். ஒய் இங்க போட்டிருந்தோம், எக்ஸ் இங்க போட்டிருந்தோம், இங்க டி, அப்புறம் 1 2 3 4 5 6 இங்க இசட் வந்திருந்தது. இசட்டுக்கு ரைட்ல யூவும் இசட்டுக்கு லெஃப்ட்ல யூவும் போட்டுக்கலாம். இப்போ அந்த டி யூ வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் between டி அண்ட் யூ இஸ் சேம் as நம்பர் ஆஃப் சீட்ஸ் between யூ அண்ட் வி. டீக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ யூக்கும் வீக்கும் நடுவில் அதே பர்சன்ட் இருக்கணுமா? இப்ப இங்க பாருங்க, டீக்கும் யூக்கும் நடுவில் 1 2 3 4 4 பேர் இருக்காங்களா? அப்ப யூக்கும் வீக்கும் நடுவில் அதே பர்சன்ட் 1 2 3 4. அப்ப இங்கதான் வி வரும். நமக்கு வி எக்ஸ்ட்ரீம் எண்ட்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப வி வந்து இந்த எண்டும் இந்த எண்ட் ஒய்யும் நமக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்க பாருங்க 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. டீக்கும் யூக்கும் நடுவில் ரைட் சைடு 6 பேர் போடுற மாதிரி வரணும். 3 4 5 6. அப்ப இங்கதான் வி வரும். இப்ப நம்ம எண்ணி பார்த்தோம்னா கவுண்டிங் அதிகமா போகுதுன்னு நினைக்கிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 கூட போயிருதுல. அப்ப இந்த பாசிபிலிட்டியும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுவும் வராது. இசட் வந்து இசட்டுக்கு லெஃப்ட் சைடு யூ வர மாதிரி தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வேற ஏதாவது ஃபில் ஆகாம இருக்கா? டபிள்யூ வந்துட்டு இமீடியட் ரைட் ஆஃப் ஒய்யோட இமீடியட் ரைட்ல டபிள்யூ. ஓகே, there are 3 seats between டி அண்ட் டபிள்யூ. டீக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3 சீட் கரெக்டா வந்துருச்சா? ஓகே, இப்போ நம்ம சர்டைன் பர்சன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா? எல்லா சீட்டுமே எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. செக் பண்ணிக்கலாம். ஒய் டபிள்யூ எக்ஸ் டி 4 3 7 7 பேர் ஃபில் பண்ணிருக்கோம். 4 3 7 கரெக்டா வந்துச்சா? ஓகே, அவ்வளவுதான். சரியா? சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 8% 9% இருக்கக்கூடிய 9 பாக்ஸஸ். ஓகே, பர்சன் இல்ல 9 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பாக்ஸ் ஓ வந்துட்டு 2 boxes above H. Hக்கு 2 பாக்ஸ் அபோல O. அண்ட் அந்த O வந்து ஆட் நம்பர் பொசிஷன்ல தான் இருக்கணும், டாப்ல கிடையாது. அப்போ O வந்து இங்க இருக்கலாம், டாப்ல வரக்கூடாது. அப்படின்னா O வந்து ஆட் நம்பர் பொசிஷன் 7ல வரலாம். Hக்கு 2 பாக்ஸ் அபோல. O வந்து 5th வரலாம். Hக்கு 2 பாக்ஸ் அபோல. O வந்து 3rdல வரலாம். Hக்கு 2வது பாக்ஸ் அபோல. 2 பாக்ஸ் அபோல. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? பாக்ஸ் P and பாக்ஸ் K are adjacent to பாக்ஸ் H. பாக்ஸ் Pயும் பாக்ஸ் Kயும் அட்ஜஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. யார் யார் எங்க வருவாங்கன்னு கொடுக்கல. சோ இத பார்க்கலாம். P and K அட்ஜஸ்டன்ட்னா நான் இங்க வந்து KP மட்டும் தான் போட முடியும். P அப்ப இங்க கீழே போட முடியாதுல்ல. சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆகுது. ஏன்னா அங்க வந்து நமக்கு P-யையும் H-க்கு பக்கத்துல ஃபில் பண்ணணும், K-யையும் ஃபில் பண்ணணும்னா அந்த பாசிபிலிட்டி நமக்கு வராது. ஓகே, அது பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்து அப்ப இங்க பண்ணலாமா? இங்க K வரலாம், இல்ல இங்க P வரலாம். ஓகே, சோ இங்க K வரலாம், இங்க P வரலாம். இதே பாசிபிலிட்டி வச்சு அடுத்து Hக்கும் K P, இங்க P அல்லது இங்க K, இது ரெண்டு இந்த மாதிரி தானே வரலாம்னு கொடுத்துருக்கான். இதுல இருந்து இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பதில் இன்னொன்னு எடுத்து வச்சுக்கலாமே, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. இங்க Pன்னு போட்டிருக்கோமா, அதே இது இன்னொரு பாசிபிலிட்டி எப்படின்னா இங்க O, இங்க P, இங்க H, இங்க K. சரியா? இப்போ Hக்கு பக்கத்துல Pயும் வராங்க, Kயும் வராங்களா? ஓகே, அடுத்து நான் இதுல இருந்து இந்த பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன், இதுல இருந்து இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து K வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 boxes are arranged between box K and box L. ஓகே, Kக்கும் Lக்கும் நடுவுல 3 பாக்ஸ் இருக்குது. K இங்க இருக்கு, Kக்கும் Lக்கும் நடுவுல 1 2 3 3 பாக்ஸ் போட முடியுமா? போட முடியாது. கீழே தான் பார்க்கணும். 1 2 3. அப்ப இங்கதான் L வரும். அடுத்து Kக்கு கீழே போட முடியாது. K இங்க போட்டோம்னா 1 2 3 இங்கதான் L போட முடியும். Kக்கு கீழே போட முடியாது, Kக்கு மேலதான் போடலாம், இங்க போடலாம். ஓகேவா? சோ இங்க இருக்கு, Kக்கு மேல 3 பாக்ஸ் போல. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா Kக்கு கீழே போட முடியாது, Kக்கு மேல போடலாம், Kக்கு மேல 3 பாக்ஸ் போல L. அடுத்து பாக்ஸ் J is arranged immediately below of box L. Lக்கு immediately below J இருக்கணுமா? அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும், இதுவும் ரிமூவ் ஆயிடும். ஏன்னா
ரெண்டுலயுமே எல்லுக்கு பிலோல ஜே நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அப்ப எல்லுக்கு இமிடியட்லி பிலோல ஜே, எல்லுக்கு இமிடியட்லி பிலோல ஜே. பாக்ஸ் ஆர் ஐ இஸ் அரேஞ்ச்டு பிலோ ஆஃப் பாக்ஸ் பி. பாக்ஸ் பிக்கு கீழே தான் வந்து ஐ வராங்க, பாக்ஸ் பிக்கு கீழே தான் ஐ வராங்க. ஓகே, 3 பாக்ஸஸ் ஆர் அரேஞ்ச்டு பிட்வீன் பாக்ஸ் என் அண்ட் ஓ. எண்ணுக்கும் ஓக்கு நடுவுல 3 பாக்ஸ் இருக்கணுமா. அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆயிடல, கீழேயும் போட முடியாது மேலேயும் போட முடியாது. அப்போ எண்ணுக்கும் ஓக்கு நடுவுல 3னா இங்கதான் நமக்கு வர முடியும். ஓகேவா, சரி. அடுத்து 4 பாக்ஸஸ் ஆர் அரேஞ்ச்டு பிட்வீன் ஐ அண்ட் எம். ஓகே, ஐக்கும் எம்முக்கும் நடுவுல 4 பாக்ஸ். ஐ இங்க இருக்குன்னா எம் இங்க தான் போட முடியும். 4 பாக்ஸ் இடையில இருக்குல்ல, கரெக்ட் தான். என்எல்ஜே எம் ஓ கேஹெச் பிஐ. ஓகேவா, கரெக்டா இருந்துச்சா? சரி, அடுத்து இதுவும் டக்குன்னு முடிச்சிடலாம். சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சூரஜ் டஸ் நாட் ஸ்டே ஆன் ஃப்ளோர் நம்பர் 7. சூரஜ் வந்துட்டு ஃப்ளோர் நம்பர் 7ல இருக்கல. சரியா, 7னா இங்க வராங்க. சூரஜ் வந்து இங்க வரக்கூடாது, சூரஜ் வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. அடுத்து there are 5 friends stay between சச்சின் அண்ட் நிதிஷ். 5 பேர் சச்சினுக்கும் நிதிஷ்க்கும் இடையில இருக்காங்க. அண்ட் அந்த சச்சினுக்கு இமிடியட்லி அபோல விவேக்கும் இருக்காங்க. ஓகேவா, சரி. இப்ப 5 பேர்னா நான் சச்சினை கீழே எடுத்துக்கேன். ஒண்ணு சச்சின் இங்க வர மாதிரி எடுத்துக்கலாம். சச்சினுக்கு 5 பாக்ஸ் அபோல, நிதின் நடுவுல 5 பேர் இருக்க மாதிரி நான் நிதிஷ் எடுத்திருக்கேன். அதே இது நிதிஷ கீழே போட்டு சச்சினை நான் மேல போடுறேன். ஓகேவா, அடுத்து சச்சினை கீழே இந்த இடத்துல போட்டு, சரியா, 2வது ஃப்ளோர்ல போட்டுட்டு நிதிஷை நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா, இப்பதான் நமக்கு சச்சினுக்கு மேல விவேக் வரும். ஓகேவா, சச்சினுக்கு மேல விவேக். ஓகேவா, சச்சினுக்கு மேல விவேக். நீங்க இன்னொன்னு யோசிக்கலாம், இல்ல இங்க வந்து நிதிஷ் போட்டுட்டு இங்க சச்சின் போடலாமேன்னு பாத்தீங்கன்னா, அப்போ சச்சினுக்கு மேல நமக்கு விவேக் போட முடியாதுல்ல. சோ அப்போ அது கண்டிப்பா வராது. இந்த 3 பாசிபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு வருது. ஓகே, அடுத்து சச்சின். இப்ப இதெல்லாம் சச்சினுக்கு மேல விவேக்கும் ஃபில் பண்ணிட்டோம். சச்சினுக்கு மேல எல்லா இடத்துலயும் விவேக் ஃபில் பண்ணிட்டோம். நெய்தர் சூரஜ் நார் ராபின் ஸ்டேஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 5. ஓகேவா, 5th ஃப்ளோர்ல சூரஜும் கிடையாது. சூரஜ் வந்து 7th கிடையாது, 5th கிடையாது. ராபினும் 5th கிடையாது. ஓகேவா, ராபினும் சூரஜும் இந்த இடத்துல வரக்கூடாது, 5th வரக்கூடாது. ஓகேவா, அவ்வளவுதான். அண்ட் அடுத்து கபில் ஸ்டேட்ஸ் இமீடியட்லி பிலோ மஞ்சித் ஃப்ளோர். ஓகே, மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோல நம்ம மேல ஃபில் பண்ணதை வச்சு எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணவங்களை வச்சு நம்ம இங்க ஃபில் பண்ண முடியாது. சோ வேற ஏதாவது புதுசா தான் யோசிக்கணும். வேற யாராவது புதுசா ஆட் பண்ணும்போது தான் நம்ம செக் பண்ண முடியும், போட முடியும். ராஜேஷ் டஸ் நாட் ஸ்டே ஆன் பிலோ. ராஜேஷ் வந்துட்டு கபிலுக்கு பிலோல கிடையாது. ஓகே, ராஜேஷ் டஸ் நாட் ஸ்டே ஆன் அபோவ் ஆஃப் நிதிஷ் ஃப்ளோர். நிதிஷ் ஃப்ளோருக்கு அபோல ராஜேஷ் வரக்கூடாதான். ஆனா இந்த பாசிபிலிட்டில பாருங்க, நிதிஷ் ஃப்ளோருக்கு அபோல தான் வந்து நமக்கு ராஜேஷ் வர்ற மாதிரி இருக்கு. சோ அப்போ இந்த பாசிபிலிட்டி கம்ப்ளீட்டா நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா, ஓகே. ஏன்னா நிதிஷ் இங்க கீழே இருந்ததுனால நம்ம அங்க ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நிதிஷ்க்கு கீழே வந்து நிதிஷ்க்கு மேல ராஜேஷ் கிடையாது. ஓகேவா, அப்ப இங்க ராஜேஷ் வராது, இந்த ஒரு இடத்துலயும் ராஜேஷ் வராது. ஓகே, இங்க ராஜேஷ் வராது. வேற சூரஜ் ஸ்டே ஆன் அபோவ் ஆஃப் ராஜேஷ் ஃப்ளோர். ராஜேஷ்க்கு அபோல தான் சூரஜ் வரணும். ஓகே, ராஜேஷ்க்கு அபோல தான் சூரஜ் வரணும்னா சூரஜ் இங்க கிடையாதுன்னு பார்த்தோம். சூரஜ் வந்து ராபினுக்கு மேலேயும் இருக்கணுமா, ராஜேஷ்க்கு மேலேயும் இருக்கணுமா? அப்ப செக் பண்ணலாமா? இப்ப நான் இந்த இடத்துல சப்போஸ் ராபினை நான் இங்க போட்டுட்டு சூரஜை நான் இங்க போடுறேன், ட்ரை பண்றேன் ஜஸ்ட். ஓகேவா, சூரஜ் இங்கன்னா ராஜேஷ் இங்க. இப்போ ராஜேஷ்க்கு மேலேயும் சூரஜ் வராங்க, ராபினுக்கு மேலேயும் சூரஜ் வராங்க. ஓகே, அடுத்து இது எப்படி பண்ணலாம்? மஞ்சித் டஸ் நாட் 6. மஞ்சித் வந்து ஃப்ளோர் 6லயும் வரக்கூடாது, மஞ்சித் இங்கேயும் வரக்கூடாது. இப்ப நமக்கு மஞ்சித் இங்க வர மாதிரி இருக்கு. அடுத்து விவேக்லி சச்சின்ஸ் ஃப்ளோருக்கு neither சூரஜ் நார் ராபின் ஸ்டேஸ் ஆன் ஃப்ளோர் 5. கபில் ஸ்டேட்ஸ் இமீடியட்லி பிலோ ஃப்ளோர் மஞ்சித். கபில் வந்து மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோல வரணும். ஸோ அப்ப இதுவும் நம்ம இப்படி எடுத்ததும் தப்பா தான் வருது. ஓகே,
இப்படி ட்ரை பண்ணலாமா? மஞ்சித்துக்கு இமீடியட்லி எப்படின்னா, மஞ்சித் 6th ஃப்ளோர்ல வரக்கூடாது. ஓகே, மஞ்சித் நான் எல்லாத்தையுமே வாசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே அப்படி கேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நான் நார்மலாவே போறேன். கபில் வந்து மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோ. ஸோ மஞ்சித்தை நான் இந்த எடுத்துக்கிறேன். மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோல கபில் வராங்க. மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோல கபில். அதே மாதிரி இங்கேயும் அதேதான், மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோல கபில். ஓகே, அடுத்து கபில் வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ அதுவும் கபில் ஈவன் நம்பர் ஃப்ளோர் அதுவும் இருக்கு, கரெக்டா தானே இருக்கு. கபில் வந்துட்டு ஈவன் நம்பர் ஃப்ளோர் கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஓகே, மஞ்சித்துக்கு இமீடியட்லி பிலோல கபில் வரணும், கபில் ஈவன் நம்பர் ஃப்ளோர்லயும் இருக்கணும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ பொறுமையாவே பார்க்கலாம். மஞ்சித் டஸ் நாட் ஸ்டே ஆன் ஃப்ளோர் நம்பர் 6. இதுதான் முடிச்சிட்டோமே. முடிச்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது முடிச்சிட்டோம். வேற ராஜேஷ் டஸ் நாட் ஸ்டே. கபிலுக்கு பிலோல ராஜேஷ் கிடையாது. கபிலுக்கு பிலோல ராஜேஷ் கிடையாதுன்னா கபிலுக்கு அபோல தான் வரணும். ஸோ அபோலனா நமக்கு இந்த டாப்லயும் நமக்கு ராஜேஷ் கிடையாதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ராஜேஷ் வரணும். கபிலுக்கு பிலோல கிடையாதுன்னா நமக்கு இங்கதான் ராஜேஷ் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க ராஜேஷ் வரலாம். ஆனா அடுத்து இன்னும் கொடுத்துருக்காங்கல்ல, ராஜேஷ் வந்துட்டு நிதிஷுக்கு அபோல வரக்கூடாது. ஓகே, அது நம்ம பார்த்துட்டோம். சூரஜ் ஸ்டே ஆன் அபோவ் ஆஃப் ராஜேஷ் ஃப்ளோர். ஓகேவா, சூரஜ் வந்து ராஜேஷ்க்கு அபோல இருக்கணும். அப்போ இந்த இடத்துலதான் நமக்கு சூரஜ் போட முடியும், இங்கதான் சூரஜ் போட முடியும். ஓகேவா, சூரஜ் வந்துட்டு அந்த இடத்துல தான் போட முடியும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்னா அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டே வரேன், பார்க்கலாம். இப்போ அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. ராபின் மட்டும் தானே இருக்காங்க. ராபினை ஃபில் பண்ணி பார்க்கலாமா? ராபின் மட்டும் தான் இங்க இருக்காங்க. ராபின் இந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம், ராபின் இங்க ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ராபின் வச்சு ஏதாவது இருக்கலாம். ராபின் வந்துட்டு ராபின்ஸ் ஃப்ளோர், சூரஜ் ஸ்டேஸ் ஆன் த ஃப்ளோர் அபோவ் ராபின்ஸ் ஃப்ளோர். ராபினுக்கு மேல சூரஜ் இருக்கணும், ராபினுக்கு மேலே சூரஜ் இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, அப்ப எந்த பாசிபிலிட்டி எதை வச்சு ரிமூவ் பண்ணலாம் இது ரெண்டையும்? சூரஜ் வந்து ராஜேஷ் ஃப்ளோருக்கு தான் அபோல இருக்காங்க, சூரஜ் ராஜேஷ் ஃப்ளோருக்கு அபோல இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இதுவும் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ராஜேஷ் ஃப்ளோருக்கு அபோல இருக்காங்க, அதுவும் கரெக்டா வந்துருச்சு. கபிலுக்கு பிலோல அதுவும் வராது. ராஜேஷ் டஸ் நாட் ஸ்டே ஆன் பிலோ ஆஃப் கபில். கபிலுக்கு பிலோலே ராஜேஷ் இல்ல, கபிலுக்கு பிலோலே ராஜேஷ் இல்ல. ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட வச்சு நம்ம இங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும் இல்ல. செக் பண்ணலாம். கடைசி ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் லைனே மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. சூரஜ் வந்துட்டு 7th பாயிண்ட்ல வர, 7th இதுல வரக்கூடாதா? அப்ப அதுலயே அங்கேயே முடிஞ்சிச்சு. அங்கே இந்த சூரஜ் வந்துட்டு இந்த இடத்துல 7th வரக்கூடாது. ஸோ இது ரிமூவ் ஆயிடும். நமக்கு ஆன்சர் இதுதான். ஓகேவா, நம்ம அதான் கீப் இட் சிம்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இதை சிம்பிளா பண்ணாம ரொம்ப சுத்தி உழைச்சு பண்ணோம்னா இப்படிதான் சரியா. அதனால எப்பவுமே கொஞ்சம் மேக்சிமம் நீங்க வந்துட்டு பேசிக் ஸ்ட்ராங்கா பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சம்ஸ் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, சோ சின்ன சின்ன விஷயத்த நம்ம கவனமா இருக்கணும் சரியா. நம்ம இந்த 7th ஃப்ளோர் இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம், மத்ததை போய் நான் தேடிட்டு இருந்தேன். பட் அந்த சிம்பிளான விஷயம் அதை நம்ம பார்க்காம விட்டோம். ஓகேவா, சோ அதனால கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் கிளியரா பாருங்க, அவ்வளவுதான். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நம்ம 4 இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.